மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பிளானிங்னா என்ன அர்த்தம்? எனி ஐடியா? எம்ஆர்பி. சூப்பர். எவ்வளோ ஷாப்புக்கு ஒரு மெட்டீரியல் தேவை, ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன் மீட் பண்ணோன்னா எவ்வளோ தேவை அப்படின்னு பண்ணுறது எம்ஆர்பி. எம்ஆர்பிக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஷெடியூல்னு ஒன்று போடுவாங்க. அதை குவான்டிட்டி அண்ட் கம்ப்ளீஷன் டைம் ஆஃப் த அசம்பிள் ப்ராடக்ட் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் ஷெடியூலில் வந்து எம்ஆர்பி அதுக்குள்ளே தான் வரும். குவான்டிட்டி, டைமிங் ஆஃப் சப் அசம்பிளிஸ், ரா மெட்டீரியல் ரெக்வயர்ட் எல்லாமே அப்டேட் ஆகும். வாட் இஸ் நீடட், ஹவு மச் இஸ் நீடட், வென் இட் இஸ் நீட். ஓகேவா? ஸோ இந்த மாஸ்டர் ஷெட்யூல், பில் ஆஃப் மெட்டீரியல், இன்வென்ட்ரி ரெக்கார்ட் மூணுமே சேர்ந்து தான் ஒரு எம்ஆர்பி சிஸ்டமை வந்து எஃபெக்டிவாக கிரியேட் பண்ணுவாங்க. நான் அது மூலமாக அவுட்புட் வரும். இது வந்து ஹை லெவல் ஆஃப் எம்ஆர்பியோடது. ஓகேவா? எம்ஆர்பியோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இன்வென்ட்ரி கம்மியாகும், ஐடில் டைம் கம்மியாகும், செட்டப் டைம் கம்மியாகும், கஸ்டமர் சர்வீஸ் பெட்டராக இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் ரெடியூஸ் சேல் ப்ரைஸஸ். ஓகேவா? யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க? நந்தனா. ஓகே. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து எம்ஆர்பியை வந்து ஒரு ஸ்டாண்டலோன் சிஸ்டமாக, டோட்டல் சிஸ்டமாக பார்க்க முடியாது, ஒரு ஸ்டாண்டலோன் சிஸ்டமாக பார்க்க முடியும். அதே மாதிரி நீட்ஸ் எம்ஆர்பி வந்து ஹை டிகிரி ஆஃப் அக்யூரேசி இருந்தால் தான் எம்ஆர்பி கரெக்டாக அவுட்கம் வரும். அது டிஸ்அட்வான்டேஜ். மேனுஃபேக்சரிங் ரிசோர்சஸ் பிளானிங்ன்றது வந்து மேனுஃபேக்சரிங் மேனேஜர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஓகேவா, அதுக்கான பிளானிங் கரெக்டாக பண்ணுறாங்க. அதாவது பிளானிங்னா எவ்வளோ கெப்பாசிட்டி, அப்புறம் ஃபினான்ஸ், இன்ஜினியரிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணுறது. எம்ஆர்பி 2, எம்ஆர்பி 1. எம்ஆர்பி 2ன்றது இட்ஸ் a management process for taking the business plan and breaking it down to specific detailed tasks that people evaluate, agree upon and are held accountable for. It involves all the departments, that is materials department, engineering department, that must maintain bills of materials, sales, marketing எல்லாமே. எம்ஆர்பி 1 to எம்ஆர்பி 2ன்றது மெட்டீரியல் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து இட்ஸ் a natural outgrowth of materials requirement planning, whereas எம்ஆர்பி 1 focuses upon priorities of materials. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் ப்ரையாரிட்டி பண்றது எம்ஆர்பி 1, ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஆர்பி 2ன்றது வந்து அடுத்த லெவல் அதை எடுத்துட்டு போறது. அவுட் growth ஆஃப் மெட்டீரியல் ரெக்வயர்மெண்ட் பிளானிங் இஸ் எம்ஆர்பி 2. இங்க வந்து இதுதான் ஹை லெவல். இது எம்ஆர்பி தான் வந்து இட் பேசிக்லி லேஸ் டவுன் த பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ஆர் ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல். ஓகேவா? எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி. எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டின்றது வந்து இது பேட்ச் காஸ்டிங்ல படிச்சிருக்கோம் தெரியுமா? The lot of lot sizes products are manufactured in lot sizes according to the demand whatever is there for the market, there for the product. Optimum lot size, which is known as economic lot size or economic order quantity, economic batch quantity or economic manufacturing quantity, is that the quantity of output produced in one batch which is most economical to produce. So the quantity produced may exceed the quantity which can be sold. So determination of economic lot size for manufacturing என்னலாம்னா usage rate, manufacturing cost, cost of deterioration and obsolescence. See, economic batch quantity அப்படின்னா என்ன அர்த்தம்னா லாட்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரொடியூஸ்ட் வந்து சேல் ஆகிறத விட ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா? அப்போ அந்த ஆப்டிமம் லாட் சைஸ் எவ்வளோ நான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து சேலுக்கு தகுந்த மாதிரியே ப்ரொடக்ஷன் பண்ணணுன்ற அந்த ஆப்டிமம் லாட் சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்கனாமிக் இந்த லாட் சைஸ் டிட்டர்மைன் பண்றதுக்கு 3 ஃபேக்டர்ஸ். யூசேஜ் ரேட் பார்க்கணும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்க்கணும், ஆப்சலசன்ஸ் பார்க்கணும். ஆப்சலசன்ஸ்னா என்னடா மித்ரா? ட்ரை பண்ணுங்கண்ணா. இல்ல 2 பேருமே சொல்லுங்க. மித்ராவும் சொல்லுங்க, அவங்களுக்கு நீங்களும் சொல்லுங்க. சொல்லுங்க. வெரி குட். வெரி குட்.
வெரி குட், வெரி குட், சூப்பர். குட் குட். நீங்க சொல்லுங்க கண்ணா. அப்சலசன்ஸ்னா அதாவது லாங் பீரியடுக்கு வச்சுக்கிறது. திடீர்னு டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கேமராலாம் வந்து அப்சலசன்ஸ்டா இல்ல, மொபைலே வந்துடுச்சு, யாரு முன்னாடி இப்ப கேமரா எடுத்துட்டு இல்ல இல்ல அதுக்கான கேமராஸ் இருக்கு. இப்ப அனிமல்லாம் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி லைன்ல பண்றாங்க அப்படின்னா கேமராஸ் இருக்கு. பட் லேமேன் முன்னாடி வீட்டுக்கு ஒரு கேமரா எல்லாம் இருந்தது. இப்ப கேமரா கிடையாது, மொபைல்ல எல்லாம் எடுத்துடுறாங்க கிட்ட. அதான் ஆப்சலசன்ஸ். ரெண்டு பேருமே கரெக்டா சொன்னீங்க, வெரி குட். Before deciding on production using economic lot sizes, availability of production capacity to produce the product in economic lot size must be verified. Economic lot size வந்து two opposing cost அதை பேலன்ஸ் பண்ணும். செட்டப் காஸ்ட், இன்வென்ட்ரி காஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்றது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டின்றது ப்ரொடக்ஷனை விட லைக் சேல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதா இல்லையா, அப்போ அதுக்கு வந்து என்ன ஒரு பேலன்ஸ் எடுத்துட்டு வருதுன்றது எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி. சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து என்னோட இன்வென்ட்ரி, என்னோட டோட்டல் காஸ்ட், என்னோட செட்டப் காஸ்ட், கேரிங் காஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டா ஈக்குவலைஸ் பண்ணி வர ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த பாயிண்ட். ஓகே. ஸோ எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி, ஆர்டர் குவான்டிட்டி 2 into annual demand into setup cost by production cost per unit into inventory carrying charges. இப்போ நம்ம வந்து illustration 16 பார்க்கலாம். மித்ரா illustration 16 படிங்கடா. மந்த்லி ரெக்குயர்மெண்ட். ஓகே ரைட். பாருங்க, சிம்பிளா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனுவல் டிமாண்ட் வந்து ஒரு மாசத்துக்கு 3000, இப்போ ஒரு வருஷத்துக்கு 36,000 யூனிட். கரெக்டா? ஆர்டரிங் காஸ்ட் வந்து அவன் என்ன சொல்றான்னா ஒரு ஆர்டருக்கு 25 ரூபா. இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் வந்து 20% இன் அடிஷன் டு தட் 2 பர் யூனிட். அப்போ 20% இன்டூ பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட், அதாவது 20 ருபீஸ் பிளஸ் ஒரு 2 ரூபா. ஸோ இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் அப்போ ஈவோக்கு என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் 2 இன்டூ 36,000 இன்டூ 25 டிவைடட் பை 6. கரெக்டா? இது புரியுதாடா? இதை மட்டும் போடுங்க பார்க்கலாம். இப்போ இதை மட்டும் போடுங்க.
இஓகே மட்டும்தான். ஆமாமா, இஓகே மட்டும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? 548 யூனிட்ஸ் வந்துருத்தா மூணு பேருக்கும்? குட். கீர்த்தனா, நந்தனா? வேணாண்ட சொல்லுமா? இல்ல 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 இல்ல. கண்டினியூ பண்ணலாமா? குட். கீர்த்தனா, நீங்க முடிச்சிட்டீங்களா? நந்தனா? இப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னு நான் பார்த்தேன்னா எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்டரிங் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசிங் த மெட்டீரியல், ஸ்டோரேஜ் காஸ்ட். சரியா? அப்போ 36,000 யூனிட்ஸ் காஸ்ட். 36,000 வந்து என்னோட இன்வென்ட்ரி காஸ்ட் ஃபார் 548 யூனிட்ஸ். இப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 36,000 இன்ட்டு 1 டிவைடட் பை 548. சரியா? இது ஒரு போர்ஷன். ஆனா அதுல வந்து அவன் என்ன சொல்றான்னா, ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 65 ரூபா, 65 ரூபா ஆகுதா ஒரு யூனிட்டுக்கு? அப்பனா 25 ஆர்டர். ஆவரேஜ் இன்வென்ட்ரி வந்து 25 ரூபாய்க்குன்னா 25 இன்ட்டு 10,000 இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபான்னா ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபான்னா 36,000 யூனிட்டுக்கு 36,000 இன்ட்டு 20. அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரி வந்து 548 divided by 2. ஒரு ஒரு யூனிட்டுக்கு யூனிட்டு காஸ்ட், ஒரு யூனிட்டுக்கு அவங்க சொல்றது வந்து 6 ரூபாய். ஸோ 548 யூனிட்டுக்கு திஸ் இன்ட்டு திஸ். ஸோ இது அப்புறம் ஒரு யூனிட்டுக்கு சரி 540 இல்லை, ஆவரேஜ் மட்டும் 274. அப்போ இது ப்ளஸ் இது 36,000 டிவைடட் பை இதுன்றது இவ்வளோ காஸ்ட்டு. 548 யூனிட்க்கு 36,000. 25 பண்ணா
36,000 என்னது இது 36,000 ஐயோ சாரி 36,000 யூனிட்ஸ் 36,000 யூனிட்ஸ் தான் கரெக்ட் 36,000 யூனிட்ஸுக்கு 548னா 36,000 வந்து ஒரு மந்த்துக்கு 25 ரூபானா ஆர்டரிங் காஸ்ட் ஒரு ஆர்டருக்கு ஓகே 36,000 வந்து 3,200 யூனிட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து 548 ஆர்டர்னா இப்போ ஒரு ஆர்டருக்கு வந்து 65.69.343 யூனிட்ஸு ஒரே நிமிஷம் செல்லம் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக பண்ணுறேன் வேற எதுவும் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அப்போது யூனிட்டு ருப்பீஸு ஒரு யூனிட்டுக்கு 25 ரூபான்னா 65.69343 யூனிட்ஸ்க்கு this into this so 1642 இது 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 சேர்த்தா you will get total your cost இங்க பாருங்க கண்ணா ஈஸியா சொல்லித்தரேன் ஓகேவா எல்லா காஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் இது ஆர்டரிங் காஸ்ட் சரியா இது மெட்டீரியல் காஸ்ட் இது வந்து ஸ்டோரேஜ் காஸ்ட் மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஆர்டரிங் காஸ்ட் வந்து 36 யூனிட்டுக்கு 548 யூனிட் வந்து ORQ EOQ லெவல் ஓகேவா EOQ லெவல்ல 36,000 யூனிட்டுக்கு எவ்வளோ EOQ லெவல் 5,400 548 யூனிட்ஸ்க்கு வந்தாதான் அதோட EOQ லெவல் கரெக்டா இது புரிஞ்சுதா எல்லாருக்கும் ஹலோ ஹலோ ஓகே நல்லா பார்த்துக்கோங்கண்ணா 36,000 யூனிட்ஸ்க்கு வந்து EOQ லெவல் வந்து 548 அப்போ ஒரு EOQ லெவலுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 36,000 into 1 divided by 548 65.69343 வரும் ஓகேவா இப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து அவன் என்ன சொல்றான் ஆர்டரிங் காஸ்ட் 25 ரூபா அப்போ ஆர்டரிங் காஸ்ட் 64.69343க்கு எவ்வளோ ருபீஸ்னா 1642.336 இது ஆர்டரிங் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு 20ன்னு சொல்றான் அப்போ 36,000 யூனிட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு வரும்னா 7,20,000 ரூபாய் மெட்டீரியல் காஸ்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட்டுக்கு வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டோரேஜ் காஸ்ட் வில் டேக் இன் டு கன்சிடரேஷன் ஒன்லி தி ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஓகேவா ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் சொல்றான் அவன் அப்போ 274 யூனிட்டுக்கு 1,444 1,644 ரூபாய் ஸோ இப்போ டோட்டலா 7,20,000 plus 1,642 plus 1,644 போட்டா ஆவரேஜ் எப்பவுமே ஆவரேஜ் எடுக்கணும்டா 540 டிவைட் பை 2 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டோரேஜ் காஸ்ட் வில் கன்சிடர்
only average inventory. Okay va? So that divided by 2. Okay va? So 1 unit 6 ரூபானா 274 unitsக்கு 1644. So 7,23,286.34. இது புரிஞ்சுதா? குட். கீர்த்தனா நந்தனா மித்ரா. நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்ணா இது முடிஞ்சிடுச்சா? இது முடிஞ்சிடுச்சு, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க? when the company has the option to order between 3000 and 6000 units. அவங்க சொல்றாங்க 3000 units and 6000னா அப்ப வந்து டோட்டல் காஸ்ட் வந்து கெட்ஸ் கன்செஷன் ஆஃப் 5% பர்ச்சேஸ் பிரைஸ். அதாவது பர்ச்சேஸ் பிரைஸ்ல வந்து 5% அவங்களுக்கு கம்மியாகிறதுன்றாங்க. ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பிரைஸ்ல வந்து 5% கம்மியாகிறதுனா இப்போ 20 ருபீஸ்ல இதே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ 20 ருபீஸ் இது தேர்ட் சினாரியோ. ஸோ 20 ருபீஸ்ல 5% போட்டா 19 ரூபாய் வருதுக்கண்ணா. ஸோ 6,84,000. ஓகே, இது மட்டும்தான் மாறும். இது அப்படியே இது மாறுமா? அப்போ இங்க வந்து 19 ருபீஸ் இருக்குன்னா அப்ப என்னோட இஓக்யூ என்னவாகும்? இஓக்யூட வேல்யூ 2 into 36,000. ஓகே, into 25. நல்லா பார்த்துக்கோங்க. டிவைடட் பை 5.8. ஏன் 5.8? 5.8 5.8. ஸோ 5.8ன்றது எப்படி டிரைவ் ஆகுது? 2 plus 19 into 20% of 19. ஏன்னா அதுதானே உங்களோட மெட்டீரியல் காஸ்ட். புரியுதாடா? மெட்டீரியல் காஸ்ட் 19 ருபீஸ்ல அதுல 20% which is 2 plus 3.80. இது புரியுறதா? திருப்பி சொல்லட்டுமா? இங்க பாருங்க கண்ணா, இங்க பாருங்க கண்ணா. இப்போ இங்க வந்து உங்களுக்கு என்ன 20 ரூபான்னு இருக்குல்ல, கரெக்டா? இங்க 20 ரூபான்னு இருக்குல்ல, இங்க அது என்ன ஆயிடும்னா 5% கம்மி பண்ண சொல்லலாம் 19 ரூபான்னு ஆயிடும். ஸோ இங்க 19 ரூபாய் இன்ட்டு 20%. அப்பனா என்ன வரும்? 3.80. ஸோ 3.80 பிளஸ் 2 என்ன? 5.80. அவ்வளவுதான். இங்க மட்டும் தான் மாறுது. நான் வேணா ஹைலைட் பண்றேன். இங்க மட்டும் மாறுதுடா, மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் மாறுது. ஸோ இப்போ இங்க மெட்டீரியல் காஸ்ட் மாறுதுன்னா என்னோட இஓக்கு என்ன ஆகும்? 555 யூனிட்ஸ் ஆகும். ஸோ 555 யூனிட்ஸ் ஆகும்போது இங்க வந்து 64 ஆகும். இங்க 64 ஆச்சுன்னா இங்க 1615.80 ஆகும். இங்க என்ன ஆகும்? 6,85,000 ஆகும். கரெக்டா? இங்க என்னோட ஆவரேஜ் இன்வென்ட்ரி என்ன ஆகும்? 557 divided by 2. அப்போ 278.5. அப்போ இங்க என்ன ஆகும்? 1,671. 557 ஆமா divided by 2. அப்புறம் இங்க வந்து that into 5.80. 5.80 எப்படி வந்தது? 19 ரூபாய். வெரி குட், வெரி குட் சலம். 90 into 20% plus 2. okay, which will become 5.8. so இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மாறுது? this so 6,87,231. புரிஞ்சுதா? so sorry, இந்த இடமும் இந்த இடமும் தான் மாறுதுக்கண்ணா. மத்ததெல்லாம் இது மாறுது. பட் தென் EOQ ஓட பாயிண்ட் இது மட்டும் தான் சொல்றான். டிக்ரீஸ் தேர்ட் சினாரியோன்றது வந்து டிக்ரீஸ் இன் மெட்டீரியல் காஸ்ட் பை 5%. ஓகேவா? இப்போ இன்னொன்னு என்ன அட்ரஸ் பண்றாங்கன்னா, நாலாவது, what happens when the company gets a concession on 10% on the purchase price when it orders 6,000 units or more?
they are getting concession of 10%. அப்ப 10% னா என்ன? இது சினாரியோவா? இங்க இந்த பக்கம் பாருங்க. 10% concession னா orders the purchase price will be 90% of 20. கரெக்டா? புரியுதா கண்ணா இங்க? so 90% of 20ன்றது என்ன? 10% concession which is equal to 18 purchase price. திருப்பி சொல்லட்டுமா? இருங்க. Fourth scenario, concession in material cost by 10%. அப்போ என்னோட மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? டோட்டலா ஆனுவல் டிமாண்ட் வந்து அதேதான் 36,000 யூனிட். ஓகேவா? ஸ்டோரேஜ் அது பேர் என்ன? ஆர்டரிங் காஸ்ட் வந்து அதே 25 ரூபா தான். அப்புறம் கேரிங் காஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்க? 20% கன்செஷன். அப்போ இந்த 20 ரூபா இருக்கு இல்லையா, அதுல 10% ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 20 மைனஸ் 20 இன்டூ 10%. அப்ப எவ்வளவு வருது? 18 ரூபாய் வருது. கரெக்டா? இந்த 18 ரூபாய் தான் நம்ம என்ன பண்ணணும்? மெட்டீரியல் காஸ்ட் வந்து 18. அப்ப கேரிங் காஸ்ட் என்ன? 18ல 20% பிளஸ் ஒரு 2 ரூபாய். இதான் 5 ரூபாய். 5.60. ஓகேவா? இப்போ என்ன? 2 இன்டூ அப்ப EOQ ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 36,000 into 25 into 18 divided by 5.6. so answer என்ன கிடைக்கும்? so இங்க எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர்? கிட்டத்தட்ட வந்து 567 யூனிட்ஸ். இங்க மெட்டீரியல் காஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணி பார்த்திருக்கோம்? நம்ம 10% கம்மி ஆகுறதுல. அப்ப எவ்வளோ? 18 ரூபாய். so 1587.30 ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்த கேட்டகரி வந்து ஸ்டோரேஜ் வந்து 567/2. so இது வந்து 5.6 283.5. so 6 lakhs concession on the purchase price net order 6,000 units or more. 6,000 units or more. EOQ 557 correct. 6 lakh 18. Five 67 units. For monthly order more than or equal to 6,000 units. EOQ 567 தான்.
6,000 units or more. Huh? 51, 7 lakhs, 651, 686. 36,000 into 18. Correct. ஏய் இதுவும் கரெக்ட் தான்டா. ஓகே ஈவோக்கி வச்சா நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரியா? 567 யூனிட்ஸ். so which comes to 6,51. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எதுல உங்களுக்கு கம்மியா இருக்கு? இது 6,51,000, இதுல 6,87,000, இது 7 lakh. நீங்க சொல்லுங்க கீர்த்தனா, எந்த எவ்வளவு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணா கம்மியா இருக்குடா உங்களோட டோட்டல் காஸ்ட்? எதுல மினிமமா இருக்கு? மித்ரா, இது 567 யூனிட்ஸ் வச்சே பண்ணுங்க கண்ணா, தப்பு கிடையாது. ஓகேவா? ப்ராப்ளம் இல்லை. நீங்க சொல்லுங்க எந்த இப்போ ஆர்டர், எந்த இதுல ஆர்டர் பண்ணி. இது வந்து 6,000 யூனிட்ஸ் வருது. ஓகே, யூனிட்ஸ் ஆர் மோர் ஒரு அந்த இது பாட்டு. இது வந்து இந்த செகண்ட் இது பாட்டு வந்து 3,000 to 6,000. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வெறும்னா வெறும்னா 548, அதாவது பிலோ 3,000. சொல்லுங்க, பிலோ 3,000ல காஸ்ட் எது கரெக்டா இருக்கு? பிலோ 3,000 இப்படி நான் காமிக்கிறேன். பிலோ 3,000 7,23 இது. ஓகேவா? 3,000 to 6,000, 687,231.10. above 6,000 units, 651, 174.90. இப்போ மூணுத்துல எந்த லெவல் ஆர்டர் பண்ணா காஸ்ட் கம்மியா இருக்கு? அதான், if the orders are placed in a lot size of 6,000 units, the total cost is minimum. ஓகேவா? அவ்வளவுதான். இது இது 651 நல்லா ஒன்னும் worry பண்ணிக்க வேணாம். அவங்க ஒன்னும் இல்ல, 567 வந்து திருப்பி ஃபர்தரா கன்வெர்ட் பண்றாங்க. நம்ம இப்படியே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? so இதான் conclusion. It is good to order in the, it is recommended to order in the range above 6,000 units. ஓகேவா? குட். புரிஞ்சுதாடா? சூப்பர். செல்லம், illustration 70 நீங்க போட்டுருவீங்கல்ல செல்லம்? economic order quantity, maximum level of stock, minimum level of stock, reorder level. இது ஸ்டேஜ் 1. ஓகே தேங்க்ஸ். கீர்த்தனா நந்தனா நீங்க போட்டுருவீங்களா செல்லம்? எப்படிடா? 17th. ஓகே, இது எப்படிடா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம்டா. 17th போட்டுருவீங்க. டுவெண்ட்டியத் போட்டுருவீங்களா செல்லம்? ஓகே ரைட். 17th 20th. கண்ணம்மா, இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே ஃபார்மேட் தான் அது. ஓகேவா? இன்டு எஸ் இன்டு, நீங்க ஒன்று பண்ணுங்க, இதை சம் ட்ரை பண்ணுங்க. 17th நான் என்ன சம் சொன்னோம்?
ட்ரை பண்ணுங்க 17 20 22 17 20 22 17 20 22 ட்ரை பண்றீங்களா 24ல EOQ மட்டும் போடுங்க EOQ மட்டும் சொல்லுங்க ஆமா EOQ மட்டும் போடுங்க EOQ மட்டும் 24 அப்புறம் இதெல்லாம் இந்த ஆவரேஜ் இன்வென்டரி லெவல் சொல்லி கொடுக்குறோம் ரொம்ப ஈஸி பாருங்களேன் ஆவரேஜ் இன்வென்டரி லெவல்ன்றது உண்மை கிடையாது லைக் சேஃப்டி ஸ்டாக் இருக்குல்ல சேஃப்டி ஸ்டாக் பிளஸ் குவாண்டிட்டி ஆர்டர் குவாண்டிட்டி டிவைட் பை 2 300 யூனிட்ஸ் டிவைட் பை 2 150 பிளஸ் சேஃப்டி ஸ்டாக் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும் இன்வென்டரி டர்ன் ஓவரோடது என்ன அப்படின்னா ஆனுவல் டிமாண்ட் டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்டரி ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ரொம்ப ஈஸி தான் ஆனுவல் டிமாண்ட் டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்டரி ஆவரேஜ் இன்வென்டரின்றது சேஃப்டி ஸ்டாக் பிளஸ் ஆர்டர் குவான்டிட்டியோட பாதி பாதி எடுத்துக்கணும் ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 26 போட்டுடலாம் 27 பாருங்க செல்லம் அதே மாதிரி ஆவரேஜ் இன்வென்டரி வந்து என்னன்னா இல்ல வேண்டாம் 27 நானே போடுறேன் விட்டுருங்க 28ல நான் போடுறேன் இதெல்லாம் நான் பண்ணுறேன் நாளைக்கு மார்னிங் உட்காந்துக்கலாமா கீர்த்தனா உங்களுக்கு எத்தனை வந்துருத்தாடா லைட் தான் வருமா சரி ஓகே கீர்த்தனா இப்போ வரைக்கும் நான் ஹோம்ஒர்க் சொன்னது சொல்லுங்கண்ணா இருங்கண்ணா ஒரு நிமிஷம் OR homework today module 2 illustration 17 செல்லம் 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 இப்போ நான் ஒரு சம் போட்டேன் இன்னைக்கு போட்ட சம் என்னது 16 16 illustration 16 ஆ 26 ஓகே இது மட்டும் போட்டுருங்க நாளைக்கு உட்காந்துட்டு ஏதாவது ஒரு 1 hour உங்களோட ஷெட்யூல் பார்த்துட்டு 1 hour உட்காந்து இந்த மாடியூல் 2 முடிச்சிடலாமான்னு பார்க்குறேன் ஓகேவா டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா கீர்த்தனா நந்தனா 2 பேரும் உங்களோட டெஸ்ட் லீவ் ஆயிட்டாங்களா சரி 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 கீர்த்தனா நீங்க எப்படி சொல்லலாம் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த எப்போ எழுத ஆரம்பிப்பீங்க ஆனா அந்த டெஸ்ட் தேர்ஸ்டேக்குள்ள நீங்க எழுதி அமிச்சிங்கன்னா பெட்டரா இருக்குமே எதனால உங்களுக்கு அந்த டெஸ்ட் கஷ்டமா இருக்கு எழுத முடியாம கரெக்ட் பட் அவர் தான் சாரா இவர் தான் சாரா அட்லீஸ்ட் 50% கேட்டு ட்ரை பண்ணுங்க அப்புறம் என்ன ஆயிடும் தெரியுமா இப்ப நான் நெக்ஸ்ட் சண்டே குடுக்குறேன்னா அது ப்ரையாரிட்டைஸ் ஆயிடும் போன வாரத்து ஹோல்ட் ஆயிடும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் பாருங்க அப்புறம் லைக் நீங்க யூ அக்கார்டிங்லி பிளான் அண்ட் ஒர்க் இட் அவுட் சரியா ஓகேடா ஸோ நைட்டு உங்களுக்கு மெசேஜ் பார்த்துட்டு யூ வில் டேக் அப் அ கால் ஓகேவா ஸோ நாளைக்கு அந்த மாடியூல் 2 ஓடது முடிச்ச கொஷின்ஸ்லாம் முடிச்சிடலாம்